ஏம்மா அங்கே வந்து எங்கள் வீட்டில் ஒரு வாரம் இருந்துட்டு போகலாம்ல? ம். அங்கே வந்து உன் மாமியாக்காரி மூஞ்சை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் நான் பார்த்துக்கிட்டு இல்லை? நீ பார்த்துக்கிட்டு இருப்படி, உன் தலையெழுத்து. நான் என்னத்துக்கு பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பேன்? அவள் வாயும் சும்மா இருக்காது, என் வாயும் சும்மா இருக்காது. ஏதாவது ஒன்று பேசிவிடுவேன். அப்புறம் சிரிச்சுக்கிட்டே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி பேசுவோம் உன் மாமியாக்காரி. என்கிட்டலாம் அதெல்லாம் வேலைக்காகுது. ஏதாவது பேசுனாங்கன்னா நான் திருப்பி பிடிச்சி பேசி விட்ற மாட்டேன். அப்படி தாண்டி இருக்கணும். இவளுங்களுக்குலாம் நம்ம அடங்கி போகிறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்குவாளுங்க. நீ பேசலாண்டி, ஆனால் நான் பேச முடியுமா? பொட்டை பிள்ளையே கட்டி கொடுத்துருக்கேன், வாய் அடங்கி தான் இருக்கணும். ஆனால் நீ அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீ சொன்னாலும் அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாதுப்பா. சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ எனக்கு பெற்று கொடுக்கக்கூடாதாடி? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆக போகுதில்ல. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாளுங்க. பின்னாடி போய் நம்மளை பற்றி தப்பாலாம் பேசுவாளுங்க. அதுவும் மாமியாக்காரிக்கு சொல்லவா வேணும்? ஏம்மா அதுக்கெல்லாம் என்னம்மா அவசரம்? நான் இன்னும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணுன்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்டி ஒரு பிள்ளைய பெற்றுக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க, யார் வேணான்னா? அதான் நான் இருக்கிறேன், தேன் இருக்கிறா, நாங்கள் பார்த்துக்கிட மாட்டோம்மா உன் பிள்ளைய பற்றி என்கிட்ட கொடுத்துக்கிட்டு நீ பாட்டுக்கு போய் ஜாலியாக இரு. வாங்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படியே மாமியாக்காரி விட்டுட்டு தான் மறுவேலை பாப்பா. ஏன்டி இந்த குழந்தைய பற்றியெல்லாம் உன் மாமியார் எதுவும் கேட்கறது இல்லையோ? கேட்டுருவாளா என்கிட்டவ? அப்படி ஏதாவது நாக்கு மேலே பல்ல போட்டு என்னை பற்றி பேசுனா ஒரு பஞ்சாயத்தையே கூட்டிட மாட்டேன். அதனால் என்கிட்ட அடங்கி இருந்து தான் ஆகணும். சரி, ரொம்ப நேரம் எடுத்துக்காம சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க, நீ உன் புருஷனும். சரி பார்த்துக்கலாமா? எம்மா எனக்கு பசிக்குது. இந்த அன்னிக்கறி எங்கே போனா? அதான் சாயங்காலம் ஆயிடுச்சே, போய் அவளுங்க கூட்டாளி கூட சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருப்பா. தினமும் இதுதான் வேலை அவளுக்கு. காலையில் கொஞ்சம் நேரம், சாயங்காலம் கொஞ்ச நேரம் போய் அந்த மரத்துக்கடியில் உட்காந்துக்கிறாளுங்க கூட்டமாக. அப்படி எண்ணத்தை தான் பேசுவாளுங்களோ தெரியல. வேறு என்னம்மா பெருசாக பேசிட போகிறாங்க? அவங்க மாமியாங்களை திட்டிகிட்டு இருக்க போகிறாங்க. என்னடி சொல்கிற? இந்த காலத்து பொண்ணுங்களை பற்றி எனக்கு தெரியாதா? இந்நேரம் என் மாமியார் அப்படி, என் நாத்தனார் இப்படி, என் புருஷன் இப்படி பண்ணிவிட்டான்னு பேசிக்கிட்டு கிடப்பாளுங்க. ஓ, இதுதான் செய்தியோ? நான் கூட அக்கம் பக்கத்தில் நடக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருப்பாளுங்களோன்னு நினச்சேன். எம்மா அக்கம் பக்கத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத பற்றியும் பேசுவாங்க, அவங்க குடும்பத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத பற்றியும் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாதுமா. அதான் வரா பாரு உன் மருமவ. இதான் உட்காந்துட்டாளுங்கள்ல ஆயாளும் மகளும். இந்நேரத்துக்கு என்ன எப்படி எப்படியெல்லாம் பேசலான்னு ஆயாளும் அவளும் பிளான் போட்டிருப்பாளுகளே. இன்னைக்கு என்ன டாபிக் கிடைச்சிச்சோ? ஏய் நில்லுடி. சொல்லுங்க அத்தை. ஏண்டி சமையல் வேலையை விட்டுட்டு எங்கடி போயிருந்த? ஏன் அத்தை, சாயங்காலம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுவோம்ல, அதான் உங்களுக்கே தெரியுமே. அதெல்லாம் தெரியுது. ஏண்டி உன் நாத்தனாக்காரி எப்பயாவது ஒரு டைம் தான் வரா? ஏத்த வாய் கூசாமல் போய் பேசக்கூடாது. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து 4 நாள் தங்கிட்டு போனா. ஏய் 4 நாள் இல்லை 10 நாள் கூட என் மாவ வந்து தங்குவா. உனக்கு என்னடியே? ஏத்த நான் எதுவும் சொல்லலை, நீங்கள் தான் வந்து என்னைக்கா ஒரு நாள் தான் வந்து தங்குவான்னு சொன்னீங்க. ஏய் போது நிறுத்திடி. எங்கேருந்து உனக்கு இந்த வாயெல்லாம் வருதுன்னு இப்போ தான் தெரியுது. அந்த வீட்டுக்கு அடங்காதவனுங்க கூட சேர்ந்து தான் நீ இப்படிலாம் பேசிட்டு திரியிற. ஓ, இன்னைக்கு இதுதான் டாப்பிக்கோ? என்னடி? ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் கண்டினியூ. இங்கே பாரு, இனிமே காலையில் சாயங்காலம் அவளுங்கெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை முதல்ல நிறுத்து. எங்கேயாவது வெளியே கொள்ள போகும்போது அவளுங்கள பார்க்குறோமா பேசுகிறோமா அதோடு நிறுத்திக்கோ. இல்லை அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஃபங்க்ஷனு கூப்பிட்டாங்க போனோம், அங்கே எல்லோரும் பார்த்தோம் பேசணும், அதோடு நிறுத்திக்கோ. போய் சும்மா உட்காந்து அவளுங்கக்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் இனிமேல் வேணாம். ஏன் அத்தை இப்படி சொல்கிறீங்க? ஏய் சொன்னதை மட்டும் செய்டி. இது என்ன அத்தை அநியாயமாக இருக்குது? நீங்கள் இந்த வயசுலேயும் வெள்ளை முடியை போட்டுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை வாரத்தில் 2 நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரே கூத்தடிக்கிறீங்க. அது பத்தாதுன்னு எந்நேரமும் ஊடாக போய் வாசப்படியில் உட்காந்து ஊர்க்கதையெல்லாம் பேசுகிறீங்க. நான் என்னைக்காவது வீட்டில் வேலை இருக்கத்த, நீங்கள் எதுக்கு ஊடாக போய் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் கூடமாட ஒத்தாசையாக இருக்கக்கூடாதான் நான் கேட்டிருக்கிறேன்னா? நான் ஒன்றும் உங்களை மாதிரி வேலையை விட்டுட்டு போய் பேசிட்டு வரல. பாதி வேலையை முடிச்சுட்டு தான் போயிருக்கிறேன். அதுவும் போயிட்டு 10 நிமிஷத்தில் வீடு திரும்பியிருக்கேன். அதுவும் நாங்கள் யார் ஊர் கூடயும் கெடுக்கிறதுக்கு பேசிட்டு வரல. என்ன நீ வாய் ரொம்ப நீளுது? நீங்கள் பேசுறது எங்கள் அம்மா கிட்டங்கிறது மறந்துட்டீங்களோ? நான் எதுக்கு மறக்கிறேன்? எனக்கு என்ன அம்னீஷியாவா? நான் பேசுறது என் அத்தைக்கிட்டன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். இங்கே பாருங்க அண்ணி, நானும் ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருப்பேன். எங்கள் அம்மையை பேசுனா நான் சும்மா இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. கீதா, சொல்ல மறந்துட்டேன் பாரு, உனக்கு பிடிக்குமேன்னு உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி கோபி மஞ்சூரியன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் வரும்போது. நிஜமாவா நீ? அன்னைக்கு என் மேலே எம்பிட்டு அக்கறை? நானே அண்ணன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பரவாயில்ல, நீங்களே சொல்லிவிட்டீங்க. அப்படி சும்மா சொன்னேன் உன் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்க.
உங்கள் அண்ணன் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டது என்னமோ உண்மைதான். ஆனால் நான் வந்து அவளுக்கு எதுவும் வேணாம், நான் வீட்டில் சமைச்சதே அவள் சாப்பிட்டுக்குவான்னு சொல்லிவிட்டேன். சரி இரு, உனக்கு இட்லி சுட்டு சாம்பார் வச்சு எடுத்துகிட்டு வரேன். வாயை பாரு, கோபி மஞ்சூரியன் சொன்னோன்னே வாயை பொழந்துக்கிட்டு வரா. சரியான தீனி பண்டாரம். சோறுன்னொன்னே அவங்க அம்மையே பேசுனதே மறந்துவிட்டாளே. ஏம்மா ஏமா அடிச்ச? ஏண்டி சோத்துக்காக அவ என்ன அந்த பேச்சு பேசாரா? என்னமோ பெரிய இவளாட்ட எங்கள் அம்மையே பேச்சுனா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு சோறுன்னு உங்கள் அன்னிக்காரியை புகழ்ந்து பேசுறியோ? சோத்துக்கு சத்த விளாட்டம். நீ முதல்ல பெட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு நாளைக்கே கிளம்பி சொல்லிவிட்டேன். என்னம்மா இப்படி பேசுகிறாங்க. சோறு சோறுன்னு ஏதோ திங்காத விளாட்டம் அலையிறா. இதில் வேற நான் டயட்டில் இருக்கேன்னு வேற பேச்சு வேற. பொருளாத டயட்டு. அவன் முன்னாடி என் மானத்தையே வாங்கிவிட்டேடி. சே, மரியாதைக்கு எந்திரிச்சு போயிரு, இல்லைன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இன்னொரு அடி விழுவுறதுக்குள்ள ஓடி போயிரு. இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. போஸ் வரட்டும், இன்னைக்கு அவளா நானான்னு பார்த்துட்றேன். ஒரு வயசு வித்தியாசம் பார்க்காம மட்டும் மரியாதை இல்லாமல் பேசிவிட்டு போகிறா. இதை இப்படியே விட்டோம், போக போக இந்த வீட்டில் நமக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். எப்பா எப்பா எப்பா, என் வயசுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. ஏங்க? சொல்லு மலரு. இந்தாங்க பால். என்ன மலரு, கிச்சன்ல வேலையெல்லாம் முடிஞ்சா? எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. நந்தினி போய் படுத்துட்டாளா? இல்லைங்க, அவளுக்கு தூக்கம் வரலையா, அக்ஷிதா கூட விளாண்டுட்டு இருக்கா. டைம் என்ன ஆகுது? போய் அவளை படுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்லு. அக்ஷிதாக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல? அதெல்லாம் நான் சொன்னேங்க, அவள் இன்னும் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. சரி சரி. எங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன மலரு? நான் நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? இல்லை, நந்தினி இப்போ இருக்கா, அவள் அக்ஷிதாவை கொஞ்சம் பார்த்துக்குவா. நான் போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரலான்னு பார்க்குறேன். எங்கள் அம்மையும் ரொம்ப நாளாக என்னை கூப்பிட்டு இருக்காங்க. 2 நாள் என்ன, ஒரு வாரம் கூட போய் இருந்துட்டு வா. அதெல்லாம் சரிதான், ஆனால் அத்தை விட மாட்டாங்களே. அத்தைக்கிட்ட போய் நான் மட்டும் வீட்டுக்கு போகிறேன்னு கேட்டேன்னா அவ்வளோதான். அது நந்தினி இங்கே வந்ததுலேருந்து எனக்கும் என் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி, ஆசைப்பட்டல, போயிட்டு வா. நான் அம்மா கிட்ட பேசுறேன். நாளைக்கு நானே கொண்டு போய் உன்னை விட்டுட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு போறேன். நிஜமா வாங்க? ஆமா. என்ன, வேற ஏதாவது சொல்லணுமா? அது வந்து நான் இப்போ கேட்குறது தப்பா சரியான்னு தெரியல. என்ன விஷயம்? எல்லாம் நந்தினியோட கல்யாணத்தை பற்றி தான். அவளுக்கு இப்பொழுதுக்கு கல்யாணம் வேணாம், கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கோன்னு நான் தான் சொன்னேன். ஆனால் அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் எங்கள் சொந்தத்துலேயே இருக்குது. உடனேலாம் கல்யாணத்தை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை. அவங்க 2 பேரும் பார்க்கட்டும், பேசட்டும், பழகட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போய் ஃபேமிலிக்கும் செட் ஆனிச்சுன்னா. புரியுது, ஆனா இதுக்கு நந்தினி ஒத்துக்கணுமே. நீங்கள் இப்பொழுதுக்கு நந்தினி கிட்ட இதை பற்றி பேச வேணாம். நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு பையன் வீட்லேயும் ஒரு வார்த்தை பேசிட்டு அப்புறமே சொல்கிறேன். ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்சி போயிட்டாலும் உடனே கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம். நந்தினி ஏதோ வேலைக்கு போகணும்னு விருப்பப்படுறா. ஒரு வருஷம் 2 வருஷம் போகட்டுமே. அதை பற்றியும் அவங்கக்கிட்ட நான் தெளிவாக பேசிட்டு சொல்கிறேன். பையன் அருமையான பையன். நம்ம நந்தினியை பற்றி சொல்லவா வேணும்? 2 பேத்துக்கும் செட் ஆகும்னு எனக்கு தோணுது. அப்போ நீ இதுக்காண்டி தான் ஊருக்கு போற, அப்படிதானே? சேச்சா, அப்படிலாம் இல்லைங்க. நிஜமாவே எனக்கு அப்பா அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சு. அப்படியே ஒரே வேலையாக இதையும் பேசிட்டு வந்துடலான்னு சொன்னேன். சரி சரி. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கே. தெரியுங்க, அத்தை தானே? ஆமா, அவங்க மற்ற விஷயத்த பாக்குறாங்களோ இல்லையோ, ஜாதகம் செட் ஆகணும். ஜாதகம் மட்டும் செட் ஆகலைன்னா வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு வழி பண்ணலாம். பேசாமல் நான் அங்கே போயிட்டு அவங்க கிட்ட ஜாதகம் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகத்தை பார்ப்போம். ஒருவேளை 2 பேத்துக்கும் செட் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி அம்மா கிட்ட பேசுவோம். நம்ம 2 பேத்துக்கும் ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு சொன்னதுனால தான் அம்மா உங்ககிட்ட இன்னமும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை மருமகளாவும் ஏத்துக்கல. ஆனா இந்த ஜாதகத்து மேலெல்லாம் எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. நமக்கு பொருத்தம் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம இப்ப நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு குழந்தையும் ஆயிடுச்சு. ஆனால் அத்தை சொன்ன மாதிரி உங்களுக்கு வேலை போயிடுச்சு, அது நான் வந்த ராசிதான்னு சொல்கிறாங்க. எனக்கு வேலை போனதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ சும்மா அதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத. நாளைக்கு ஊருக்கு போறல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. போயிட்டு அங்க நிம்மதியா ஜாலியா இருந்துட்டு வா. சரிங்க. அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்ல. சரிங்க. இப்பதான் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, நான் சொன்னது தான். நான் வேலைக்கு போக போகிறேன். கொஞ்சம் பொறுமையா இருத்தேன்னு.
அதெல்லாம் என்னால் முடியாது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு பொறுமையாக இருக்கணும்? முதல்ல கல்யாணம் ஆன புதுசுலேயே வேலைக்கு போகணுமான்னு கேட்டீங்க. அப்புறமே மாசமாக இருக்கேன்னு வேலைக்கு போக வேணான்னு சொன்னீங்க. அப்புறமே குழந்த பிறந்துருச்சு, பச்சை குழந்தைய விட்டுட்டு போவியான்னு சொன்னீங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் போகலான்னு பார்த்தா விவரம் தெரியட்டும் அப்புறமே போகலான்னீங்க. இப்போ தான் நமக்கே அவள் அறிவுரை சொல்கிறாளே. அவள் தான் இப்போ வளர்ந்துட்டால, நான் இனிமேல் வேலைக்கு போகிறது தான் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் சரி தேனு, ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. நீ இப்ப வேலைக்கு போற மாதிரி இருந்தா சுடர் அம்மா தானே பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் ஒன்றும் பார்த்துக்க வேணாம். என் பொண்ணு அவளே பார்த்துக்குவா. காலையில் அவளை நான் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு வேலைக்கு போனோன்னா சாயங்காலம் அவள் வரத்துக்குள்ளே நான் வந்துடுவேன். ஒரு வேளை லேட்டாக ஆனிச்சுன்னா கூட அவளே பார்த்துக்குவா அவளை. அப்ப ஏதாவது வேலையை பார்த்து வச்சிருக்கியா தேனு? ஆமாம், அடுத்த வாரத்தில் இன்டர்வியூ போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் தான் உங்கள் அம்மா கிட்ட பேசணும். நான் பேசணுமா? நீங்கள் பேசாமல் பக்கத்து வீட்டுக்காரங்களா எனக்கோசரம் வந்து பேசுவாங்க? இல்ல தேனு, இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே. அதெல்லாம் என்னால் முடியாது. இவ்வளோ நாளாக உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் சீட்டு நடத்தி வட்டிக்கு விட்டு எப்படியோ சமாளிச்சிட்டேன். ஆனால் எனக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை. எனக்கு வேலைக்கு போக தான் விருப்பம். என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லிட்டேன். அவகிட்ட ரெஸ்யூம் கூட அமுச்சு விட்டேன். அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கா. உங்கள் அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்குறது உங்கள் பொறுப்பு. இல்லை நானே தான் பேசணுன்னா பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் அம்மா ஏதாவது ஏடகுடமாக என்கிட்ட வாய் விட்டாங்க, நானும் சும்மா இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாவது நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் தான் பேசணும். சரி தேனு, நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணுறேன்னா இல்லை, நீங்கள் தான் பேசணும். கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போகிற நிறையா பொண்ணுங்களுக்கு இதே பிரச்சனை தான். கல்யாணம் பண்ணிவிட்டு வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் இருந்தே பொறுப்பெல்லாம் கவனிச்சுக்கணும். ஆனால் எங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கரெக்டாக செய்ய மாட்டீங்க. அதுக்கு உங்கள் கையை எதிர்பார்த்துட்டு நாங்கள் உட்காந்துருக்கணும். அப்படி தானே? ஏன் தேனு இப்படிலாம் பேசுற? நீ வேலைக்கு போறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உன் விருப்பம் தான் என் விருப்பமும். ஆனா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கோசரம் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இங்கே பாருங்க, அது என் பிரச்சனை கிடையாது, அது உங்கள் பிரச்சனை. நீங்கள் எப்படி பேசி ஒத்துக்க வைப்பீங்களோ எனக்கு தெரியாது. இதை நான் உங்ககிட்ட இப்போ சொல்லலை, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போவேன்னு. அப்போ சரி சரின்னு மண்டையாட்டிட்டு இப்போ வேணாங்கிறீங்க. இல்ல தேனு, நீ எதுக்கு வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படணும்? நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்க மாட்டேனா? ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லா பார்த்துக்குவீங்க. நான் ஒவ்வொரு டைமும் ஏதாவது கேட்கும் போதும் உங்கள் அம்மா கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டே எனக்கு வாங்கி தருவீங்க. சம்பளத்தை முதல்ல உங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கிக்கிறீங்க. அதில் உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் எனக்கு ஏதாவது செய்வீங்க. இல்லைன்னா உங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு செய்வீங்க. எப்படியோ செய்யறல்ல தேனு. இதெல்லாம் கரெக்டாக பேசுங்க. அங்கே பேச சொன்னால் மட்டும் உங்களுக்கு வாய் வராது. அதெல்லாம் கூட ரெண்டாவது பட்சம்தான். இப்போ எங்கள் அம்மா வீட்டையும் நான் தான் பார்த்துக்கணுங்கிற நிலமையில இருக்கேன். தம்பிக்கும் வேலை கிடைச்ச பாடு இல்லை. அப்போ உன் தம்பிக்கு வேலை கிடைச்சா நீ வேலைக்கு போக மாட்டல்ல? ம் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியாது. சரி விடு தேனு, இப்போ எனக்காண்டி ஒரு விஷயம் பண்ணு. முதல்ல உன் தம்பிக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து கொடுத்துட்றேன். அப்புறமே நீ வேலைக்கு போகணுமா போவேணாமாங்கிறத பற்றி அப்புறம் பேசிக்கலாம். அம்மா கிட்ட பேசுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் டைம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும்ல. சரி, நீங்களும் இதை ரொம்ப நாளாக தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பார்க்கலாம் அவனுக்கு எப்படி நீங்கள் வேலை கண்டுபிடிச்சி தரீங்கன்னு. இப்போ நான் தீவிரமா பார்த்து அவனுக்கு எப்படியாவது ஒரு வேலையை பார்த்து கொடுத்துட்றேன். சரி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். அது என்ன தேனு? வேற என்ன, என் தம்பியோட கல்யாணத்தை பற்றி தான். நீங்கள் அவனுக்கு வேலையை பார்த்துட்ருங்க, நான் அவனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் பார்க்குற பொண்ணு அவனுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா வேலை கிடைச்சதும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இப்போ எதுக்கு தேனு அவனுக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? முதல்ல வேலையை பார்த்துருவோம். அதெல்லாம் இல்லை, அங்கே வேற என் தங்கச்சி மாட்டிக்கிட்டு இருக்கா எங்கள் அம்மா கிட்ட. ஏன் தேனு, என்னாச்சு? வேற என்ன, எங்கள் மாமனை கட்டிக்க சொல்லி எங்கள் அம்மா ராவடி பண்ணிட்டு இருக்காங்க அவளை. அவள் ஃபோன் பண்ணி என்கிட்ட கோவமாக பேசுகிறா. அவள் என்ன மாதிரி சாஃப்டெல்லாம் கிடையாது, அவள் ரொம்ப கோவக்காரி. ஓ, நீ சாஃப்ட். பின்ன இல்லையா? எங்கள் அம்மாவுக்கும் அவளுக்கும் எப்போ சண்டை பெருசாகுமோ தெரியல. அதுக்குள்ளே இவனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டோம்னா எங்கள் அம்மா கொஞ்சம் அமைதியாகுவாங்க. அதுக்கப்புறம் அவள் கல்யாணத்தை பற்றி பேசிக்கலான்னு நானும் பேசிடுவேன். இல்லைனா இவனுக்கு முன்னாடி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல இருக்குது எங்கள் அம்மா. ஆனா தேனு, உங்க மாமாவுக்கு வயசு கொஞ்சம் அதிகமா இருக்கும்ல? ஆடா ஆமாங்க, அதனால தான் அவள் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அவர் கேரக்டருமே அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே? எதுக்கு உங்க அம்மா வற்புறுத்திட்டு இருக்காங்க? அதெல்லாம் என் பிரச்சனை, நான் எப்படியாவது எங்கள் அம்மா கிட்ட பேசிக்குவேன். முதல்ல இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போ தான் கொஞ்சம் பொறுப்பாவது இருப்பான். நானும் மேட்ரிமோனிலாம் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்பரும் உனக்கு சென்ட் பண்றேன், அவர்கிட்டயும் பேசிடு. சரி அனுப்புங்க, நான் பேசிட்டு அந்த வேலையை பார்க்குறேன். நீங்கள் அவனுக்கு வேலை தேடுற வேலையை பாருங்கள்.
ஆனால் நான் வேலைக்கு போகணுங்கிற முடிவில் மாற்றம் கிடையாது. இப்பொழுதைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன், அவ்வளோதான். சரி சரி தேனு. ஆமா சுடரங்க என்ன காணோம்? அவள் என்ன பண்ணுவா, என் தம்பியை தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பா. இருங்க, நான் அவளை போய் கூட்டிகிட்டு வரேன். சரி தேனு, நேரம் ஆயிடுச்சுல்ல, வந்து படுக்க சொல்லவல. சரி.